பிரைஸ் லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் உருவாகிற ஒரு வெளிச்சத்தை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அநேக மக்கள் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் சிற்றின்ப மோகத்திலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் வாழ்கிறார்கள். அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்போ இந்த இருளான வாழ்க்கை எப்போ வெளிச்சம், என் வாழ்க்கைக்கு எப்போ ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கிற மக்களுக்கு தான் இந்த செய்தி. ஒரு காலத்தில் நப்தலி, செபுலோன் அப்படிங்கிற நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப மீனவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், கல்வியறிவில்லாத ஒரு நாகரிகமற்ற ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் இயேசுசாமி போய் அவங்க மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுடைய பிணிகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் மாறி அவர்கள் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே வந்தது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கும் நீங்கள் பிரச்சனையோட, போராட்டத்தோடு, கண்ணீரோட, வியாதியோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு என்கிறவர் வெளிச்சமாக இருக்கிறவர். சொல்லியிருக்கார், நான் ஒளியாக இருக்கிறேன். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் வெளிச்சமாக மாறும். ஆண்டவர்கிட்ட கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இருளை வெளிச்சமாக்குங்கன்னு சொல்லுங்கள். கட்டாயம் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். காட் பிளஸ் யூ.